தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெண் தலைவர் கட்சியை கலைக்கின்றார், பாஜகவில் இணைகின்றார். பெண் தலைவர் கட்சியை கலைக்கின்றார், பாஜகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செல்வி ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி சசிகலா. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சிறைக்கு சென்றார். ஆட்சியும் கட்சியும் அவரை விட்டு சென்றது. இந்த சூழ்நிலையில் சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு இரட்டை இலையையும் கட்சியையும் கைப்பற்ற முயன்று பார்த்தார், முடியவில்லை. தனி கட்சி ஆரம்பித்தார், தேர்தலை சந்தித்தார். முக்குளத்தோர் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கும் என்று கருதப்பட்டது. அது ஒரு மாயை என தெரிய வந்தது. முக்குளத்தோர் வாக்குகள் அவருக்கு கிடைக்கவில்லை. தற்பொழுது அரசியல் அனாதையாக உள்ளார். அவர் எதிர்பார்த்த அதிமுகவும் வீழ்ச்சியை நோக்கி சென்று விட்டது. தற்பொழுது அரசியல் அனாதையாக சசிகலா இருக்கின்றார். தனது கட்சியின் எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறார். தனது கட்சியை கலைத்துவிட்டு அவர் அதிமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சசிகலாவோ தான் ஆரம்பித்துள்ள புதிய கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைய விரும்புவதாக கூறப்படுகிறது. பாஜகவில் இணைந்தால் அவர் மேல் உள்ள வழக்குகள் தப்பிக்கலாம், சொத்துக்களை காப்பாற்றலாம் என்று கருதுகிறார். ஆக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு எதிராக அரசியல் செய்த சசிகலா தற்பொழுது தனது கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளார். இது அதிமுக வட்டாரத்தில் எந்த ஒரு அதிர்வலைகளையும் ஏற்படுத்தவில்லை. எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஸோ வேலுமணியோ யாரும் இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. சசிகலா பாஜகவில் இணையப் போகிறார் என்று பேசப்படுகிறது.